கட்டின பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு கூட கொடுக்காம சேர்த்து வச்சிருக்காருன்னா எதுக்காக மக்களுக்கு இது மாதிரி சேவை செய்யறதுக்காக பத்திரமா வச்சிருக்காரு. ஓகே, ஆமா, பத்திரமா வச்சிருக்காரா? எல்லாம் பத்திரமா இருக்குது. ஓகே, யார்கிட்ட? சின்னண்ணி கிட்ட. சின்னண்ணி கிட்டயா? இல்ல பத்திரமா சின்னண்ணி கிட்ட வச்சிருக்காங்களா இல்ல எப்படி? அதோ அவங்க எங்க தலைவர்கிட்ட மட்டுமா வாங்கி வச்சிருக்காங்க, எல்லார்கிட்டையும் வாங்கி வச்சிருக்காங்க. எப்படி? புசி ஆனந்த், செங்கோட்டை, நாதவர்ஜன் எல்லார்கிட்ட வாங்கி வச்சிருக்காங்களா? அதோ உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. ஓ, தெரியுமா? அப்படியா சார்? பத்திரமா வச்சுக்கிறதுல அவங்க ரொம்ப கெட்டிக்காரவங்க. லிஸ்ட் நீண்டுட்டே போகும் போல இருக்கு. லிஸ்ட் நீண்டா தானே நம்ம எல்லாருக்கும் வாரி வழங்க முடியும். ஆமா, ஆனா பயங்கரமா வாங்க போறீங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது மக்கள் கிட்ட இருந்து. வாங்க போறீங்களா? அதாவது இந்த 2026 கொடுக்க போறோம்னு சொல்லுங்க, வாங்க போறோம்னு வார்த்தையை மாத்தி பேசாதீங்க. இல்ல சார், மக்கள் கொடுப்பாங்க, நீங்க வாங்குவீங்க. மக்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். ஓ, அதான் மக்கள் வாங்கிட்டு திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்கன்றேன். அன்பா கொடுப்பாங்க. அன்பா கொடுக்குறாங்களா, வம்புல போய் முடியுதான்னு பொறுத்து தான் பாக்கணும் சார். அதான் எதையுமே நல்ல விதமா பாக்குறது கிடையாதுல, இதெல்லாமே திமுக காரன் புத்தி, தப்பாவே பாக்குறது.